வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீது பல்வேறு வழக்குகள் தற்பொழுது புதிதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செல்லக்கூடிய எல்லா இடத்திற்கும் செல்ஃபி எடுத்துவிட்டு அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு ஸ்டாலின் அவர்கள் செய்கிறாரா என்ற ஒரு புதிய வழக்கு தற்பொழுது பதியப்பட்டு மத்திய அரசு இதற்கான தனிக்குழுவை ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறது. விசாரணையின் முடிவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நில ஆக்கிரமிப்பு செய்தது உறுதி செய்யப்பட்டால் நிச்சயமாக அவரது பதவி பறிக்கப்படலாம் என்றும் தேவைப்பட்டால் கைது செய்யப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் சமீப காலமாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மிக மிக மோசமாக இருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது சென்னையில் பெய்த மிகப்பெரிய கனமழையின் காரணமாக 4500 கோடி ஊழல் செய்யப்பட்டிருப்பதாக கட்சிக்குள்ளேயே பல குளறுபடிகளும் ஏற்பட்டது. விசாரணைக்காக மத்திய குழு வந்தடைந்த நிலையில் 15000 கோடி வரை நிதி தர வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கையும் முன்வைத்தார்கள். ஆனால் தற்பொழுது 6000 கோடி வரை தற்பொழுது நிதியாக மத்திய அரசு ஒதுக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மத்திய அரசை பற்றி எந்த ஒரு நல்ல விஷயம் செய்தாலும் அதை தமிழக அரசு செய்வதாகவே இவர்கள் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் பல குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக ஸ்டாலின் மீது வந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வரிசையில் முதல்வர் ஸ்டாலின் அவர் செல்ஃபி எடுத்து அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய உள்ளதாகவும் நேரடியாக நிலத்தின் உரிமையாளரிடம் மிரட்டியதாகவும் தற்பொழுது வைரலான வீடியோவும் பதிவு செய்யப்பட்டு இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி சவுக்கு சங்கர் அவர்கள் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். முதல்வராக இருந்து கொண்டு பலவிதமான மோசடிகளில் சிக்குவது இவர் மட்டும்தான் என்றும் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.